இன்றைக்கி வந்து ஒரு வளகாப்புக்கு போயிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான் நம்ம கடைக்கு வர்றவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வளகாப்புக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கதைன்னு சொல்கிறத விட ஒரு புரிதல் இல்லாமல் போய் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னை கூப்பிட்ருந்தாங்க பார்த்துக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த காலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வளகாப்பு விஷயத்தில் நம்ம சொந்த பந்தத்திலேயே என்னை ஒதுக்குறப்போ, இந்த விஷயத்தில் வந்து என்னை பக்கத்தில் உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்ருக்காங்க இல்லையா, அது எனக்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங்ஸ் தான் பார்த்துக்கோங்க. அங்கே என்னென்ன கொடுத்தாங்கன்னா, இந்த வளையல், லட்டு, இந்த மாதிரி குங்குமம், டப்பா, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் பார்த்துக்கோங்க இந்த தட்டுங்க. ஸோ வாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன், வாங்க கேட்கலாம். அந்த வளகாப்புக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வளகாப்பு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட மாமியா வந்து நம்ம கடை வச்சுருக்கோம் பார்த்துக்காங்க. ஒரு நாள் வந்து ஷாம்பு கேட்டாங்க, ஒரு 7 o'clock போல். அப்போ தான் நம்மளும் வந்து எங்கே வெளியில் போயிட்டு வந்து கடை ஓப்பன் பண்ணியிருந்தேன் அந்த டைம். அப்போ கடையில் வந்து மாமா தான் இருந்தாங்க, அவங்க தான் இருந்தாங்க. நான் வாசப்பட்டிக்கிட்டு இருந்தேன். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கேட்டாங்கங்க. அப்போ வந்து ஷாம்பு இல்லை, நாங்கள் இனிமேல் தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறத்துக்கு கடையை வச்சுருக்கீங்க, கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னப்போ எனக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சு. எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நாங்களே ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வைராக்கியமாக வச்சுருக்கோம், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்களுக்கு சடவாயிருச்சு. அதுலேருந்து எங்கள் கடைக்கே வர்றதில்லை. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த இடையில தான் இப்போ தான் ரீசன்ட் டேஸாக ஒரு போன மாதம்தான் சரியான மழைங்க, இடியும் மின்னலும் அப்படி இருக்குது. அவங்க இந்த ஆனால் அங்கனக்குள்ளே நம்ம கடை வாசப்படிக்கிட்ட அந்த பக்கம் வந்து ஒரு பேச்சு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க மருமக தான் அங்கே நின்றுச்சு. என்னப்பா நேரத்தில் வந்து இங்கே நிற்கிறியே, என்ன அப்படின்னு. இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க்கா, எல்லோரும் வர்றேன்னாங்க. அந்த பாப்பாவுக்கு முடியலைன்ட்டு சிவகாசியான் அங்கே படிக்குது அவங்க தங்கச்சி, அங்கே போயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு பார்த்துக்கோங்க சங்கட்டமாக இருந்துச்சு. உள்ளவா, உள்ளே வந்து உட்காரு அப்படின்னே. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு சரி நாளைக்கு கூட ஸ்கேன் எடுக்க போய்க்கலாம்ல அப்படின்னே. ஸ்கேன் வந்து முக்கியமான ஸ்கேனாக, ஏற்கனவே ஒரு வாரம் டிலே ஆகி அந்த ஸ்கேன் வந்து எடுக்கிறது பார்த்துக்கோங்க. அதனால் போயே ஆகணுக்காண்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே அப்பாயின்மெண்ட் வேறு கொடுத்துட்டாங்க. சரி கொடுத்துட்டாங்களே என்னன்னு கேட்டப்போ வந்தே ஆகணுன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தேன் நான், ஆட்டோவில் கூட போயிருப்பா அப்படின்னே. அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்கார அண்ணா வந்து ஆட்டோவில் தான் இருந்தாங்க. அந்த அண்ணாங்கிட்ட பேசி அந்த பாப்பா கொண்டு போய் சேஃப்டியாக விட்டுருங்கண்ணா அப்படின்னு. அதுலேருந்து அந்த பொண்ணு போய் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட்டையும் சொல்லியிருக்கும், அவங்க மாமியாட்டையும் சொல்லியிருப்பாங்க போல். அதுலேருந்து வந்து அந்த தம்பி வந்து இப்போ நம்ம கடையில் வந்து ஜாமான் வாங்குறாப்புல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், அவங்க மாமியாவும் வந்து எங்கனையே வந்து நாளைக்கு வளகாப்புமா நீ கண்டிப்பாக வந்துரு அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, அதாவது புரிதல் இல்லாமல் அவங்க கடைக்கு வராமல் போய் ஒரு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்னையும் கூப்பிட்டு இப்போ கடைக்கும் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பி தாங்க.